கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் கேள்வியும் பதிலும் 5ஆம் பாக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 2 வாரங்களாக நாம் சிலை வழிபாடு எப்படி பூமியில் வந்தது என்று பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் ஆதாம் ஏவாள் யாரால் வஞ்சிக்கப்பட்டார்கள், பூமி எப்படி வெறுமையும் ஒழுங்கின்மையும் ஆனது, பிரதான தேவதூதன் லூசிபர் தேவனை ஆராதிக்கும் ஸ்தலத்திலிருந்து எப்படி தன் மகிமையை இழந்து போய் எதனால் விழுந்து போனார், பெருமையும் மேட்டிமையும் வந்ததாலும் தேவனுக்கு நிகராக தன்னை எண்ணினதாலும் தள்ளப்பட்ட தேவதூதன் என்கிற பிசாசானவன் சர்ப்பத்தை போல் வந்து மனிதனை ஏன் வஞ்சித்தான், ஆதாம் ஏவாள் தன் மகிமை இழந்த பின் அவர்கள் நிலைமை என்னவானது, இருளின் ஆழத்தில் தள்ளப்பட்டு போன பிசாசானவனுடைய நிலைமை என்னவானது, இதை குறித்து தொடர்ந்து நம் போதகரிடத்திலே கேட்டு அறிந்து கொள்ளலாம். வாங்க. கடந்த 2 வாரங்களாகவே சிலை வழிபாடு குறித்து பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்துல ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள், அவர் மகிமையை இழந்து போய் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவங்க நிலைமை என்ன ஆச்சு, இருளின் ஆழத்தில் பிசாசானவனே கர்த்தர் தள்ளி போட்டாருன்னு சொல்லுவோம், அவனுடைய நிலைமை என்ன ஆச்சு, இதை குறித்து தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் நேரம் மிகுந்த அவளோடு இருக்கிறோம். நீங்கள் அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாய் இந்த கேள்விகளுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இது பூமிக்குரிய கேள்விகள் அல்ல, வேதத்திற்குரிய பரலோகத்துக்குரிய மனுஷனுடைய ஞானத்துக்கும் எட்டாத உயரத்தில் இருக்கிற தேவனுடைய ஞானத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது கேள்வி கேட்டோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எனக்கும் நமக்கும் போதுமான சரியான விடைகளை அவருடைய ஞானத்தின்படி நமக்கு கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை அன்போடு நம்முடைய மத்தியில் கடந்து வரும்படி அவருக்கு முதல் அழைப்பை நான் கொடுக்கின்றேன். நீங்கள் கேட்ட கேள்விகள் 2 கேள்விகள் கேட்டீர்கள். ஒன்று, தள்ளப்பட்ட மனுஷன் எந்த நிலைமைக்கு எப்படியாக மாறிப்போனான்னு சொல்லி. 2வது, தள்ளப்பட்ட தேவதூதனை குறித்து. முதலாவதாக மனிதனை குறித்து நாம் இப்பொழுது சில காரியங்களை கேள்விப்படுவோம். முதலாவதாக, ஆண்டவர் மனுஷனை பார்த்து அவனை உருவாக்கின போது ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை நீ புசிக்க கூடாது, என்றைக்கு இந்த கனியை நீ புசிக்கின்றாயோ அன்றைக்கு நீ மரித்து போவாய் அப்படின்னு சொன்னார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி என்று சொல்கிறது. அப்போ அந்த கனி அந்த இடத்துல எப்படி இருந்தது? ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு முன்னே, சிருஷ்டிப்பதற்கு முன்னே பிசாசு அந்த இடத்துல காத்து கொண்டிருந்தான். அவன் அந்த இடத்துல அவன் ஏற்கனவே இருந்தான் என்று சொல்லி தெளிவாக நாம் போன வாரத்தில் அதை குறித்து கேள்விப்பட்டோம். இப்பொழுது பிசாசு வஞ்சிக்கும்படி ஏவாளிடத்தில் வருகின்றான். வந்து அவன் முதலாவது சில கேள்விகளை எழுப்புகிறான். அவன் எதிர்த்தல் என்ன இருந்துச்சு சொன்னான், ஒருவேளை என்னை குறித்து ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் காரியத்தை ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் சொல்லி இருப்பார் என்ற ஒரு சிந்தை, ஒரு நினைவு அவனுக்குள்ள இருந்தது. அதற்காகத்தான் ஏவாளை நோக்கி, இந்த கனிகளை நீங்கள் புசிக்கும் போது உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல் நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று சொன்னார். நிச்சயமா இவர்கள் நினைத்தார்கள், இது புதிய காரியமா இருக்கிறது, இது கேள்விப்பட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது, ரொம்ப தீவிரமா இருக்கிறது, அது விருப்பப்படுகிற ஒரு காரியத்தை போல் காணப்படும் சொல்லி இவர்கள் அந்த கதையை புசித்து விட்டார். ஆண்டவர் மனுஷனை தேவனுடைய சாயலிலே உருவாக்கினார். அடுத்து என்ன சொன்னார், மனுஷனை எந்த நிலைமையில எந்த ஸ்தானத்தில் உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்க போது நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனி அது என்று சொல்லுது. எது? பிசாஸ் கொடுத்தது, புசிக்க கூடாது என்று சொன்ன கனி. அதில் என்ன இருந்தது? நன்மை தீமை. ஆமா. இப்பொழுது பிசாஸ் பேசுகிற காரியம் என்ன சொன்னா, அதுக்கு முன்னே
நன்மையும் தீமையும் அறியாத சிறிய பாலகர்களை போல். அப்போ அவருக்கு நல்லது தெரியல, கெட்டது தெரியல. இப்படி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆடா இருந்தாலும், ஒரு மாடா இருந்தாலும், ஒரு நாயா இருந்தாலும், பக்கத்து தோட்டத்துல கடந்து போய் மேய்ந்து விட்டார், இல்ல அங்க இருக்கிற அந்த ஆட்டுக்கு விருப்பமான காரியத்தை அது புசித்து விட்டார், அதுல நம்ம ஒரு கேஸ் கொடுக்க முடியாது, ஒரு அது மேல சட்டத்தை காண்பிக்க முடியாது என்று சொன்னால் அது ஒரு தவறாக எண்ணப்படுறது இல்லை. என்ன காரணம்? நன்மை தீமை. ஒரு சிறிய பாதகர்கள் ஒரு தவறு செய்தாலும் அந்த சிறு பாதகர்கள் அது தவறாக நாம் அதை எண்ணுவதில்லை. என்ன சொன்னால் அதுக்கு நன்மை தீமை தெரியாது. அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பாவம் என்பது நன்மை என்பது தீமை என்பது தெரியாமல் அவன் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அவனை அந்த பகுத்தறிவு இல்லாத ஒரு விதத்தில் ஆண்டவனை உருவாக்கினார். அவங்க நன்மை தீமை அறியாத பாடல்கள் போல் இருந்தாங்க. ஆனா அது கனியை புசிக்க கூடாது சொன்ன கனியை புசித்தாரு. தேவனுக்கு கண்டிப்பா தெரிந்திருக்கும் இல்லையா, நன்மை தீமை கனியை வைத்திருக்கோம், அவங்க புசிப்பார்களா புசிக்க மாட்டார்களா, விழுந்து போவாரா, கண்டிப்பா தேவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்ப ஏன் அதை வச்சிருக்கீங்க? நிச்சயமா. இப்பொழுது நாம் பார்க்கும் போது பூமியிலே பாவம் கடந்து வந்த விதானம், எப்படியாய் பூமியிலே கடந்து வந்தது பாவம். பாவம் முதல் எங்கே தோற்றம் அளித்தது என்று பார்க்கும்போது பரலோகத்தில் தான். விசுவாச இடத்துல பாவம் செய்தான் சொல்லி பெருமை அடைந்தான், மேற்றுமை அடைந்தான் பார்க்கணும். இந்த பூமியிலே ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் அவன், அதாவது பூமியில இருந்தார் விசுவாசம், ஏதேனில் இருந்தவன் என்று சொல்லி ஆண்டவர் குறித்து சொல்லுகிறார். அவன் பூமியில இருந்தால் பாவம் அப்படின்னு சொன்னால் பூமியிலே ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்குறதுக்கு முன்னே பாவம் இருந்தது பூமியில. ஒருவேளை பாவம் இருந்தது, இவர்கள் பாவம் செய்தது அவ்வளவு பெரிய காரியம் அல்ல, நாம் சாதாரணமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது. ஆனால் பரலோகத்தை குறித்து நாம் யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது, அது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பரலோகத்தில் பாவம் இருக்க முடியாது, பாவம் பரலோகத்தில் பிறக்க முடியாது. பாவ சிந்தைகள், நினைவுகள், தோற்றங்கள் ஒரு காலம் பரலோகத்தில் வர முடியாது. ஏன் சொல்ல பரிசுத்தமான இடம். அந்த இடத்துல இவன் எப்படி பாவம் செய்திருப்பான்? எப்படி செய்திருப்பான்னு சொன்ன, அதாவது அதுக்கேற்ற காரியங்களை வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் பாவம், பிசாசு பாவம் செய்வான் என்பது ஆண்டவருக்கு தெரிந்திருந்ததா தெரியாமல் இருந்ததா? ஒன்று. அடுத்து, மனிதன் பாவத்தை அவன் செய்வான் இல்ல செய்யாமல் இருப்பானா என்பது ஆண்டவருக்கு தெரிந்திருந்ததா தெரியாமல் இருந்ததா? தெரிந்திருக்கலாம். எனக்கு கர்த்தர் யாவையும் அறிவார சொல்ற, எல்லாம் தெரியும் சொல்லுது. அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஜனங்கள், எல்லா ஜனங்களும் பொதுவாக எல்லா ஜனங்களை குறித்து நான் சொல்லுகிறேன், ஜாதி மதம் இனம் எந்த வேறுபாடு இல்லாமல் நான் சொல்லுகிறேன், எல்லா ஜனங்களும் மனிதர்களும் கேட்க வேண்டிய கேள்வி, இவன் பாவம் செய்வான் என்று தெரிந்திருந்தும் ஆண்டவர் ஏன் அவனை படைக்க வேண்டும்? பிசாசு பாவம் செய்வான் என்பதை அவர் தெரிந்திருந்தும் ஏன் பிசாசை படைக்க வேண்டும்? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன, மனிதன் பாவம் செய்து விழுந்து போவான், தேவனுடைய மகிமை அற்று போவான் என்று தெரிந்து கூட ஆண்டவர் ஏன் அவனை படைத்தார்? முதலாவது இந்த கேள்விக்கு விடையை நாம் பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக என்ன, நாம் ஒரு கடைக்கு போகிறோம். கடைக்கு போகும்போது ஒரு ஃபேனை வாங்குறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம். இந்த அதாவது உபயோகப்படுகின்ற ஒவ்வொரு கருவிகளை நாம் வாங்குறோம். ஷோரூம்ல போய் கடந்து போகிறோம். அப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு உஷா ஃபேன் வைத்துக்கொள்ளும். ஒரு உஷா ஃபேனை வாங்கும் போது அதோட ஒரு அட்டை போல, ஒரு சாந்தை போல ஒரு சிட்ட ஒரு பேப்பரை கொடுப்பார்கள். அது என்ன தெரியுமா? கேரண்டி கார்டு. இப்பொழுது ஒரு ஃபேனை நாம் ஷோரூமுக்கு கடந்து போகும்போது அந்த சாந்தை, அந்த கேரண்டி கார்டை நமக்கு கொடுக்கிறார். அதுல என்ன இருக்குது? உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளும் 2 years கேரண்டி, 2 வருடம் கேரண்டி, 2 வருஷம் கேரண்டின்னு சொல்லி இந்த அந்த கேரண்டி கார்டை யார் கொடுக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதை உருவாக்கின மனிதன். நிச்சயமா
இந்த ஃபேனை விற்பனை செய்கின்றவன், அதாவது அந்த ஷோரூம்ல அவன் கொடுக்கிற கார்டு அல்ல, அது கேரண்டி கார்டு. அதை அந்த கேரண்டி கார்டு யார் கொடுக்கிறது என்று பார்க்கும்போது அந்த ஃபேனை உருவாக்குகின்ற ஞானி. அவன் அந்த கருவிகளை பொருத்தும் போது அந்த கெப்பாசிட்டர், அந்த வைண்டிங்ஸ், அதை உருவாக்கும் போது, அதை சிருஷ்டிக்கும் போது, உருவாக்கும் போது அவன் இந்த கார்டை கொடுக்கிறார். நான் போட்டிருக்கிற இந்த கருவிகள், நான் போட்டிருக்கிற இந்த கெப்பாசிட்டர்ஸ், இந்த வைண்டிங்ஸ் 2 வருடம் வரலாம், 2 வருஷம் ஆன பிறகு இதுக்கு கேரண்டி இல்லை, எப்ப நான் விழுந்து போகலாம், இது நின்று போகலாம் என்று சொல்லி. அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் கண்டுபிடித்த அந்த கருவிகளை உருவாக்கும் போது அவனுக்கு இந்த கருவிகள் 2 வருடம் வரும். அதுக்கு அடுத்து இது உடைந்து போகலாம், அழிந்து போகலாம், வேலை நிறுத்தி விடலாம், வேலை செய்யாமல் போகலாம் என்று தெரிகிறது. அப்படின்னு சொன்னால் இவன் ஞானி. வேதம் சொல்கிறது ஆண்டவர் சர்வ ஞானி, சர்வ ஞானி. அவர் அந்த பிசாசை தூதனாய் உருவாக்கும் போது, அவர் உருவாக்கும் போதே ஆண்டவருக்கு தெரிந்து விட்டது, இவன் விழுந்து போவான், இவனுடைய நிலைமை இவ்வளவுதான் என்று தெரிந்துவிட்டது. அடுத்து மனுஷனை குறித்து பார்க்கும் போது, மனுஷனை உருவாக்கும் போது ஆண்டவருக்கு தெரிந்துவிட்டது, இவன் இந்த பாவத்தில் விழுந்து, கீழ்ப்படியாமையினால் விழுந்து என்னை விட்டு இவன் தூரம் கடந்து போவான் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. ஆனாலும் இதை இந்த தேவதூதனை அவர் படைத்தார், இந்த மனுஷனை அவர் படைத்தார். இதை பற்றி கேள்வி என்ன? அவங்க விழுந்து போவாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், தெய்வத்துக்கும் விழுந்து போவான், மனிதனும் விழுந்து போவான் தெரிந்தும் அவர்களையே அவர் உருவாக்கினார். நிச்சயமான கேள்வி. பிசாசு ஏன் விழுந்து போனான் என்று சொன்ன ஒரு பெரிய கேள்வி என்ன கொடுத்தது? அவருக்கு தெரிந்தும் ஏன் அவன் உருவாக்கினார், ஏன் விழுந்து போனான்? மனிதனை உருவாக்கும் போது அவர் விழுந்து போவான் என்று தெரிந்தும் ஆண்டவர் ஏன் உருவாக்கினார்? சில காரணங்கள் இதுக்கு நான் கொடுக்க விருப்பப்படுகிறேன். இந்த கேள்வி எனக்குள் இருக்கும் போது ஆண்டோட நான் இந்த கேள்வி அப்படியே மனதில் வைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாரு. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த வசனத்தை வாசித்தார் நல்லவா இருக்க நினைக்கிறேன். 13:8 எபிரேயர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். போதும். நான் நினைத்தேன், நாம் இப்பொழுது அதாவது பேசிக் கொண்டிருக்கிற, எழுப்பிக் கொண்டிருக்கிற கேள்விகளுக்கும் என் மனதில் இருந்த இதே போன்ற கேள்விகளுக்கும் ஆண்டு கொடுத்த பதிலுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் காணப்படுகிறது இல்லைங்களா? சம்பந்தமே இல்லாதபடி கேள்விப்படுகிறது. நான் யோசித்தேன், ஆண்டு ஏன் இந்த பதிலை கொடுத்தாருன்னு சொல்லி. அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. சரி, நேற்றுனா என்ன, இன்றைக்குனா என்ன, நாளைக்கு சொல்லுங்க. நேற்று என்பது முடிந்து போனது, இன்று என்பது நடந்து கொண்டிருக்கிறது, நாளை என்பது வருபோற இது ஒரு பக்கம். ஆனால் வேதத்தின்படி பார்க்கும்போது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அது மாறாதவர் எந்த விதத்தில், எந்த ரீதியில் அவர் மாறாதவர் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவதாக அவர் மாறாதவர். இந்த 3 விளக்கங்களை கொடுக்கிறேன். நேற்று என்று சொல்வது, நேற்று கடந்து போன காலங்கள், அது நம்முடைய கணக்கு, மனிதர்களாக இருக்கிற நம்முடைய கணக்கு. தேவனுடைய கணக்கில் அது எப்படி இருக்கும் என்பதை நான் நினைக்கிறேன், நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். நேற்று என்பது ஆண்டவர் பரலோகத்தையும் வானத்தையும் பூமியையும் நட்சத்திரங்களை சூரியனை தேவ தூதர்களை அவர் படைப்பதற்கு முன்னே நேற்று. இன்றைக்கு என்று சொல்லும் போது தேவ தூதர்களை உருவாக்கி வானத்தையும் பூமியையும் மனிதனையும் எல்லாவற்றையும் உருவாக்கி இதை அழித்து போடுகிற நாள் வரைக்கும் இன்றைக்கு. அடுத்து என்ன சொல்றது? நேற்றும் இன்றும் நேற்று என்றும் 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 என்று சொன்னார்.
நியாய தீர்ப்பு கடந்து வந்து பரலோகத்துக்கு போகிறவர்கள் பரலோகத்துக்கு போய், நரகத்துக்கு போகிறவர்கள் நரகத்துக்கு போய், எல்லாம் முடிந்த பிறகு என்றென்றைக்கும் நித்தியத்துக்கும் சதா காலங்களிலும் அவர் மாறாதவர். எந்த விதத்தில் அவர் மாறாதவர்? ஆண்டுடைய தன்மைகளை குறித்து பார்க்கும்போது அவர் பரிசுத்தத்தில் மாறாதவர். அவர் பரிசுத்தத்தில் மாறாதவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களுடைய விளக்கத்தை கொஞ்சம் நான் தெரிந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். பரிசுத்தத்தில் அவர் மாறாதவர் என்று சொன்னால் இதனுடைய பொருள் என்ன? பரிசுத்தம் என்றால் பாவமே இருக்காது. சரியான பதில் தான் அது. பரிசுத்தத்தில் அவர் மாறாதவர் என்று சொன்னால் அவருக்குள்ளே எந்த பாவமான காரியங்களும் நேற்றும் இன்றும் என்றும் பிரவேசிக்க பாருங்க. இன்னொரு சின்ன உதாரணம் அப்படியே நான் கேட்டு போவோம். நான் இந்த நேரம் எது வரைக்கும் நமக்கு இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற, தியானம் செய்து கொண்டிருக்கிறது, பகிர்ந்து உறவாடி கொண்டிருக்கிற, பேசி கொண்டிருக்கிற காரியங்கள் ரொம்ப, அதாவது சுவாரஸ்யமான காரியங்கள், ரொம்ப நமக்கு ஞானத்தை தெளிவிக்கின்ற காரியங்கள். கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய காரியங்களுடைய படைப்பு, அவருடைய காரியங்களை குறித்து நாம் புரிந்து கொள்கிற ஒரு மென்மையான ஒரு காரியம் நாம் இப்பொழுது உறவாடி கொண்டிருப்பது. அதில் என்ன ஏற்கனவே நான் சொன்னேன், அவருக்குள்ளே பாவம் போக முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, பிசாசு பாவம் செய்தான். எப்படி பாவம் செய்தார்? பெருமை கொண்டார். அப்படின்னு சொன்னா பிசாசுக்குள்ளே தேவதூதனாய் பரிசுத்தமாக உருவாக்கப்பட்ட அந்த தேவதூதனுக்குள்ளே பாவம் வந்தது. என்ன அர்த்தம்? தேவதூதனுக்குள்ளே பாவம் வந்துச்சு. ஆனால் இயேசு குறித்து பார்க்கலாம். இப்போ இவனுக்குள்ளே பாவம் வந்தது. அவர் பரிசுத்தமானவர், அவருக்குள்ளே பாவம் வர முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். அதாவது அது என்ன ஜென்மம், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்ன ஆனாலும் அவருக்குள்ள பாவ காரியங்கள் வரவே வராது. இப்போ லூசிஃபருடைய தன்மை எடுத்துக்கொள்வோம் உதாரணத்துக்காக. அவன் சாதாரண ஒரு மகிமையின் பதவியில் இருந்தான். அவனுக்குள் மேட்டிமை வந்தது. என்ன மேட்டிமை வந்தது? நான் தேவனுடைய ஸ்தானத்துக்கு போய் இன்னும் நினைச்சான். என்ன நினைச்சானா, நான் இருக்கிற ஸ்தானத்தை விட இன்னும் மேல எனக்கு ப்ரமோஷன், ஐ நீட் சம் ப்ரமோஷன், உயர்வு வேணும். நான் செய்யற வேலையில் என்ன வேணும்? அநேக மக்கள் நம்ம எதிர்பார்க்கறது ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறோம். 10,000 சேலரி, 20,000 சம்பளம் வர்றது, ப்ரமோஷன் எதிர்பார்க்கறது நல்லதுதான். அதே போல நம்ம என்னது எதிர்பார்க்கிறோம்? ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறோம். அப்போ பிசாசு ஒரு பெரிய பதவியை எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய தன்மை, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நம்ம ஆண்டவருடைய உள்ளத்தை பார்க்கிறோம். இப்பொழுது லூசிஃபருடைய உள்ளத்துல எப்படி மேட்டிமை வந்தது என்று பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது? வாசிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அந்த நேரத்தில் இதன் வாசி நான் சொல்லிட்டு போறேன். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. வேதம் சொல்ல ஒருவேளை தேவ தூதரில் இருக்கிற சிந்தை உங்களில் இருக்க கடவுது. அப்போ பரிசுத்தமானவர்கள் இன்னைக்கு ஜனங்களுடைய நடவடிக்கை, அதாவது ஆராதனை எப்படி அந்த பிசாசு திருப்பி கொண்டிருக்கிறான்னு சொன்னா, இன்னைக்கு மனிதர்கள், சில கூட்ட கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுக்கு மகிமையை கொடுப்பதை விட்டுவிட்டு, தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு தேவ தூதர்களை ஆராதிக்கின்ற மக்களை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் இருந்த அச்சிஷ்டவர்கள், அதாவது செயின்ட்ஸ், நீதிமான்கள், இயேசுவை பெற்றெடுத்த தாய் என்று சொன்னா இயேசுவோடு இருந்த சீடர்கள், அவர் எல்லோரையுமே அவர்கள் நீதிமான பட்டத்துக்கு சேர்த்து விடுகிறார்கள். ஜபிக்கும் போது என்ன ஜெபம் பண்றாங்க? ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு, இயேசுவின் நாமத்தினால ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி. நாம் இப்பொழுது விதிமுறைகள் மாறி போய் கொண்டிருக்கிறது. என்ன சொன்னால், அந்தோனியாரே எனக்காக நீ வேண்டிக் கொள்ள வேண்டும், சூசேப்பரே எனக்காக நீ வேண்டிக் கொள்ள வேண்டும். இது போல அவர்களை வேண்டிக் கொள்ள வேண்டும், இவர்களை வேண்டிக் கொள்ள வேண்டும், அவர்களை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்து தேவதூதர்களை கூட சிலர் ஆராதிக்கின்றார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில்
இவைகள் விக்கிராராதனை தான். ஆண்டு சொன்னார், என்னை விட்டு வேறு ஒருவரையும் என்ன பண்ணக்கூடாது, தொழுது கொள்ளாது. ஏன்னு சொன்னா, நான் தான் சிருஷ்டி கர்த்தர், நான் தான் சிருஷ்டி நாயகன், நான் தான் உன்னை படைத்தது. சிருஷ்டி கர்த்தராகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உங்களை படைத்திருக்கிறேன். நீங்கள் பலவீனமான பாண்டம் விடுத்து போவீர்கள். பாவம் இருக்கிற ஜனங்கள் நீங்கள், பாவிகளா இருக்கிற நீங்கள் மகா பரிசுத்தமா இருக்கிற தெய்வமாக என்னை நீங்கள் உருவாக்க முடியாது. அதுதான் முக்கியமான காரியம். அப்படி சொன்னா, தேவன் பரிசுத்தமான தேவன் நம்ம உருவாக்கினால் நாம் பாவம் செய்து விடுத்து போனோம். ஆனால் இந்த பாவியான மனுஷன் எப்படி மகா பரிசுத்தமான தெய்வத்தின் வடிவத்தை, தெய்வத்தை எப்படி அவன் உருவாக்க முடியும்? இந்த காலத்தில் இதற்கு ஒரு நம்ம மனித ரீதியில் ஒரு உதாரணத்தை கொடுத்துவிட்டு நாம் இந்த செய்திக்கு அப்படி கடந்து போவோம். ஒருவேளை திருமணமாக இருந்திருந்தா, ஒரு ஸ்திரீக்கு ஒரு திருமணமாக இருந்தா, திருமணம் ஆயிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. திருமணம் ஆயிட்டு திருமணம் ஆயிட்ட பிறகு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆன பிறகு அவரு வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, வீட்டு மனைவிக்கு தெரியாம இன்னொரு திருமணம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. மனைவிக்கு தெரியாம இன்னொரு திருமணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது சாயங்காலம் 8 மணிக்கு எப்போ வேலை முடிச்சுட்டு வரும்போது, என்னம்மா என் மனைவி, அன்புக்குரிய மனைவியே, நான் இன்னொரு மனைவி என்ன பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணி வந்துட்டேன், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் சொன்னா, அந்த சொந்த மனைவிக்கு அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? மிகுந்த கோபம் வரும், சண்டை வரும், துக்கம் வரும், சண்டை வரும். அந்த அந்த மனைவியான வழி என்ன செய்கிறான்னு சொன்னா, தன்னுடைய ஸ்தானத்தை எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்துருவார். என்னோட சொத்தா போனா போட்டோம், என் வளையலா, என் நெக்லஸா போனா போட்டோம், எல்லாம் போனா போட்டோம் விட்டு கொடுத்துருவார். ஆனா தன்னுடைய புருஷனை மாத்திரம், தன்னுடைய அதாவது திருமணம் செய்து கொண்ட மனைவி ஒரு காலம் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்? அதுக்கு பதிலா நான் இருக்கிற ஸ்தானத்துல இன்னொருத்தர எப்படின்னு வச்ச, அது சகிக்க முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு எரிச்சல், போராமை, பகை எல்லாவற்றையும் எழுப்புகிற காரியம் அது. அதே விதத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம். யாத்திரை 20ஆம் அதிகாரத்துல நான் எப்படிப்பட்ட தெய்வம் சொன்னான், எரிச்சல் உள்ள தெய்வம் தான் இருக்கிறேன். இந்த விதத்தில் நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணிக்க மாட்டேன். எப்படி அந்த மனைவி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 6 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, 2 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்ன, அந்த விதத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆண்டவர் அப்படிதான். அவரை அன்றி நம் வேறு தேவர்களை ஆராதிக்கும் போது, தேடும் போது, இந்த விதத்தில் அவர் விட்டு கொடுக்காமல் அவர் சொல்லுகிறார், அவர் ஜெலஸ் காட் என்று சொல்றார். எரிச்சல், அந்த கோபம் எரிச்சல் ஆண்டவருக்கு உண்டாக்குறது. சரி, கடந்து விட்டோம். இப்பொழுது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது நேரம் தாமதமாய் கொண்டிருக்கிறபடியால், நேரம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறபடியால், இதோடு நாம் இந்த வேத பாடத்தை, இந்த கேள்வி பதிலும் என்ற காரியத்தை இந்த நாளில் நாம் சொன்ன காரியத்தோடு நான் நிறுத்திக் கொள்ள விருப்பப்படுகிறேன். கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் இதை குறித்து வருகின்ற நாட்களிலே நாம் கேள்விப்பட போகிறோம். கர்த்தர் அந்த ஏற்ற ஆசீர்வாதங்களின் நன்மைகளும் காத்திருக்கிற ஒரு மக்களுக்கும், எனக்கும், எங்களுக்கும் அதாவது தயவு கூர்ந்து அதை நமக்கு அருள் செய்வார் என்பதை கர்த்தருடைய பிரசனத்துக்குள் நான் விசுவாசிக்கின்றேன், நம்புகிறேன். கண்டிப்பா கண்டிப்பா பாஸ்டர், நீங்க இப்ப சொன்ன பிரகாரம் ஒரு மனிதனே, ஒரு மனைவி தன்னுடைய கணவர் வேறொரு சிறியை கொண்டு வந்தாலே தாங்கிக்க முடியாது. தேவாதி தேவன் தன்னுடைய ஸ்தானத்தை வேறொரு சிருஷ்டியை தொழுது கொள்ளும் பொழுது மிகவும் எரிச்சல் உள்ள தெய்வமா இருக்கிறார். கண்டிப்பா நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் மறைபொருள்கள், அநேக காரியங்கள் வெளிப்படுத்துகிற காரியங்களா இருந்துச்சு. அது பிரயோஜனம் உள்ளதான் இருந்தது. அது நேயர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு நான் கண்டிப்பா நம்புறேன். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்திலையும் இதை குறித்து பேசலாம். கர்த்தருடைய சுபாவம், அவருடைய காரியங்களை இன்னும் அநேகத்தை தெரிந்து கொள்ள நாங்கள் ஆவலா இருக்கிறோம். அடுத்த வாரத்தில் இதை குறித்து நேயர்களாக நீங்களும் வந்து இதை குறித்து அநேக அறிந்து கொள்வீங்க நான் நம்புறேன். இதுவரையிலும் பார்த்தது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்க பதிவு செய்யலாம். உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு அனுப்பி கொடுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.